Good evening, students. This is Professor R. Surendran from Government College of Technology. So today we are having IPCL, Interactive Participated Creative Learning. The technical champion is Srinivasa Perumal. He has present the topic material science phase diagram. So now the podium is to the Srinivasa Perumal. He will take over the session. Okay, sir. Thank you, sir. Okay, first question. Vasinga. Yes, sir. List one. Option A. Sorry. Hypoeutectile steel. Hypereutectile steel. Hypoeutectic cast iron. Hypereutectic cast iron. List two. 1 Match பண்ணனும் அவ்வளவுதான். 4.67. நம்ம மேட்ச் பண்ண சொல்லிடுவோம். நேரா கோபாலகிருஷ்ணன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம். கோபாலகிருஷ்ணன், ஐபோ அப்படினா என்ன? ஐபோ கம்மி சார். ஐபோனா கம்மி சார். ஹைப்பர் அதிகம் சார். ஓகே. அப்புறம் வந்து ஸ்டீலிங் காஸ்ட் அயனும் பிரிக்கிறது எந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன்? சார் பாயிண்ட் ஸ்டீலும் காஸ்ட் அயனும் பிரியணும். சார் எனக்கு சப்ஜெக்ட்ல கொஞ்சம் ஞாபகம் இல்ல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஞாபகம் வச்சுங்க. 2 அதாவது 2 என்ற நம்பர் தான் வந்து ரெண்டுத்தையும் பிரிக்கும். எந்த ரெண்டுத்தையும் பிரிக்கும்? பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் 2 இருக்கும்போது ஸ்டீலையும் காஸ்ட் அயனையும் பிரிக்கிறது. ஸோ வந்து ஸ்டீல்னாலே 2 விட கம்மியா இருக்கணும். அப்ப 2 விட கம்மியா இருக்க வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 4. ஓகே சார். சரியா? அப்ப நீங்க ஐபோனா கம்மின்னு சொன்னீங்க. அப்ப கம்மியா இருக்கிறது 4வது. அதோட அதிகமா இருக்கிறது 3வது. அப்ப 4 3வது சார். ஆமா 4 3 வரணும். எஸ் சார். 4 3 வந்து ஆப்ஷன் ஏ. 2 1 வரும் சார். ஓகே சார். சி க்கு வந்து 2 அது ஐபோனா கம்மியா இருக்கு. 1 சார். டி வந்து 1 வந்து அதிகமா இருக்கு. ஐபர் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 2 பத்தி தெரியும். 2% கார்பன் வந்து எதை முடிவு பண்ணுது? ஸ்டீல் காஸ்ட் அயனான் முடிவு பண்ணும் சார். ஆமா 2 0ல இருந்து 2 ஸ்டீல், 2ல இருந்து 6.67 காஸ்ட் அயன். காஸ்ட் அயன் வரும் சார். ஆமா 2ல இருந்து 6.67 காஸ்ட் அயன். சரியா? காஸ்ட் அயன். ஓகே சார். சோ இப்போ இது தெரிஞ்ச பிறகு நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா அதுக்கப்புறம் 0.8 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. 0.8 சார். 0.8 எதுக்கு தொடர்புடையதுன்னா 0.8 வந்து இட்டக்டாய்டு ஸ்டீல் தொடர்புடையது. ஓகே சார். ஓகே சார். 8ன்றது வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க? 8 வந்து எதுக்கு ஃபேமஸ்? 8 போட்டா என்ன தருவாங்க சார்? லைசென்ஸ் கொடுப்பாங்க சார். லைசென்ஸ் போறது. 8 போட்டா லைசென்ஸ் கொடுப்பாங்க. இங்க 0.8 போட்டா இட்டக்டாய்டு ஸ்டீல் கொடுப்பாங்க. ஓகே சார். இட்டக்டாய்டு ஸ்டீலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பியர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார். எஸ் சார். பியர்னா முத்துன்னு அர்த்தம், லைட்னா அழகுன்னு அர்த்தம். ஓகே சார். சோ முத்து கூட்டல் அழகு என்ன வரும்? முத்தழகு சார். ஆமா முத்தழகு எங்க ஃபேமஸ் சார்? பருத்தி வீரன். ஆமா பருத்தி வீரன் முத்தழகு ஃபேமஸ் மாதிரி. அப்ப 0.8 முத்தழகு இங்க வந்து என்னன்னா பியர் லைட் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும். சோ வந்து அது மட்டும் இல்லாம ஒரு கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப அங்க பருத்தி வீரன்ல அவங்க மாமா வந்து பருத்தி வீரனுக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லுவான். ஆனா இந்த மாமா வந்து பொண்ணு தரேன்றான். ஆனா என்ன பண்ண சொல்றான்? 0.8 போட்டா உனக்கு முத்தழகு உனக்கு தான் அப்படி சொல்றான். சரியா? 0.8 போட்டா முத்தழகு உனக்கு தான் அப்படின்றான். அப்ப முத்தழகு மீன்ஸ் பியர் லைட். பியர் லைட் ஆல்சோ கால்ட் இட்டக்டாய்டு ஸ்டீல். இப்ப 0.8னா வந்து பியர் லைட் இட்டக்டாய்டு ஸ்டீல் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். சரியா? லேர்னிங் பை ரிமெம்பரிங் ஸ்டோரி. சோ அப்ப 0ல இருந்து 0.8 வரைக்கும் ஹைப்போயூட்டெக்டைடு ஸ்டீல், 0.8ல இருந்து 2 வரைக்கும் ஹைப்பர்யூட்டெக்டைடு ஸ்டீல். அவ்வளவுதான். அப்புறம் இந்த பியர் லைட்டுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஓகே சார். அவங்க பேரு லேடி புரைட். லேடி புரைட். எஸ் சார். சரியா? அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க அக்கா இல்ல 4.3 4.3% கார்பன் அவங்களுக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோ. 0.8 மாதிரி அங்க 4. ஓகே சார். 4 3 வந்து ஃபேன்சி நம்பர். 4க்கு அப்புறம் ரிவர்ஸ்ல வந்தா 4க்கு அப்புறம் 3 வரிசையா வரும்.
சோ Yes, அப்ப sir. 2ல இருந்து Okay. 4.3 வந்து ஹைப்போயூட்டக்டிக் கேஸ்டயான். Yes, sir. Yes, sir. ஆனா வந்து 4.3ல இருந்து 6.6 வரைக்கும் 6.67 வரைக்கும் ஹைப்பர் கேஸ்டயான். சரியா? அதான் இதுக்கான விவரம். சோ கொடுத்திருக்காங்க. அது சில சமயம் 2.1 கூட சொல்லுவாங்க 2க்கு பதிலா. ஆனா 2 போதுமானது நமக்கு. 2.1லாம் அவ்வளவு எக்ஸாக்ட்டாலாம் போட தேவையில்ல. இங்க 0.76 ரொம்ப அக்யூரேட்டா போட்டிருக்காங்க. ஆனா வந்து 0.8 போதுமானது. சரியா? அப்ப 0.008ன்றது அது லோ இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து சீனிவாச பெருமாள் வாசிங்க. Yes, sir. Okay, sir. Addition of magnesium to calcium increases its option A hardness, B ductility and strength in tension, C corrosion resistance, D creep strength. இது வந்து சண்முகத்துக்கு ஆன கேள்வி. சண்முகம் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். சி சார், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ். ஆன்சர் போயிடலாம். ஆன்சர் நான் தான் போகணும். டக்டிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இன் டென்ஷன். சரியா? பாத்தீங்க, ஏன் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வராது அப்படின்னா, கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்னாலே நமக்கு குரோமியம் தான் வந்து ஞாபகத்துல இருப்பான். அதனால இங்க மெக்னீசியம் ரொம்ப சாஃப்டானவன். சரியா? அவன் ஒரு சாது மாதிரி. சாதுவை சேர்த்தா என்ன, அப்ப டக்டிலிட்டி நல்லா கிடைக்குது, அப்புறம் ஸ்ட்ரென்த் டென்ஷனும் கிடைக்குது அப்படின்றது. சரியா? கேஸ்டியனோட அந்த பிரிட்டில்னஸ் குறைக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரிட்டில்னஸ் குறைக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். சரி, அடுத்த கேள்வி சீனிவாச பெருமாள். Okay, sir. Question number 3. Nodal gray cation is obtained from the gray cation by adding a small amount of magnesium, manganese, phosphorus, magnesium, chromium. ஏதாச்சும் ஒண்ணு லாக் பண்ணுங்க கோபாலகிருஷ்ணன். எஸ் சார். சார் மேங்கனீஸ் சார், மேங்கனீஸ். சோ கிரே கேஸ்டைன் கையில இருக்கு. கிரே கேஸ்டைனோட வந்து யாரோ ஒருத்தன் சேர்க்கணும். சேர்த்தா நமக்கு நோடல் கேஸ்டைன் கிடைக்கும். சோ மெக்னீசியம் ஆர் சீரியம். சீரியம் சார். எஸ் சார். மெக்னீசியம் ஆர் சீரியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோ அது வந்து என்னன்னா, கிரே கேஸ்டைன் பிரியர் டு த போரிங் இன் மோல்ட்ல போறதுக்கு முன்னாடி அது நோடலைசிங் ஏஜென்ட்டா, இவங்க ரெண்டு பேரும் ஏஜென்ட்டா செயல்படுறாங்க, மெக்னீசியமும் சீரியமும். சரியா? எஸ் சார். சோ வந்து எம்ன்றது தெரியும். ஆனா மேங்கனீஸா மெக்னீசியமா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா சார், அலுமினியம் கேஸ்டிங்க்கு மேங்கனீஸ் போடுவோம் சார். அது ஞாபகம். மெக்னீசியம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு, இப்ப நமக்கு எம்ன்ற பேர்ல எண்ணுக்கு பக்கத்துல எம், அப்ப ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தன் தான் வருவான். ஆனா வந்து நீங்க ரெண்டுமே உம்னு முடியும். சரியா? அதனால மேங்கனீஸ் வராது. சோ மெக்னீசியம் அண்ட் சீரியம். சரியா? மெக்னீசியம் அண்ட் சீரியம் அப்படின்றது. ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு வாசிங்க சீனிவாச பெருமாள். Okay, sir. Question number 4. Which of the following factors govern solubility of two non-ferrous metals, both in liquid state as well as in solid state? 1. Crystal structure. 2. Relative size factor. 3. Chemical affinity factor. 4. Relative valence factor. Select the correct answer using the codes. சண்முகம். சண்முகம் ஏதாச்சும் ஆப்ஷன் லாக் பண்ணுங்க. ஆப்ஷன் வந்து எது வேணா லாக் பண்ணலாம், உங்க இஷ்டம் தான். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி கரெக்டாக லாக் பண்றீங்க. ஆன்சர் வந்து டெல்லி. எல்லாமே தான், 4மே வரும். சரியா? யூம் ரோத்தரி ரூல் படி, யூம் ரோத்தரி ரூல் படி 4மே வரும். சோ வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி அப்படின்னு வரும். சோ ரிலேட்டிவ் சைஸ் ஃபேக்டர், கெமிக்கல் அஃபினிட்டி ஃபேக்டர், ரிலேட்டிவ் வேலன்சி ஃபேக்டர், ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர். சோ 4மே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ யூம் ரோத்தரி ரூல் படி சாலிட் சொலிபிலிட்டி வந்து இது 4மே சார்ந்திருக்கும்ன்றது கருத்து. அடுத்தது கேள்வி வாசிங்க. Okay, sir.
சார் சொல்லட்டுங்களா? as per Gibbs phase rule, if number of components is equal to 2, then the number of phase will be ன்னு சொல்லிருக்காங்க சார். Gibbs phase rule வந்து P plus F is equal to C plus 2 சார். ஓகே, அது Gibbs phase rule சார். number of components வந்து n, number of components C வந்து 2 கொடுத்திருக்காங்க சார். ஓகே, அப்ப P plus F is equal to 4 சார். 4 னா P plus F is equal to 4 வருது சார். number of phases கேக்குறாங்க சார். ஆமா, P கேக்குறாங்க சார். அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும்ல, அப்பதானே சொல்ல முடியும். ஓகே சார். அப்ப F தான் சார். வந்து நம்பர் ஆஃப் ஃபேஸ் தான் கேக்குறானுங்க. ஆன்சர் பாத்துருவோம். F அந்த பக்கத்துக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 0-ஆ இருந்தா P வந்து 4-ஆ இருக்கலாம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1-ஆ இருந்தா P 3-ஆ இருக்கலாம். ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க. ஈக்குவல் டு 4 அண்ட் லெஸ் தென் 4. சோ ரெண்டு ஆப்ஷன் வந்து வருது. சோ 4ன்றது முடிவாயிடுது. ஆனா ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தென் 4 அப்படின்றது முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆமா சார், இதுல எடுத்துக்கலாம். ஓகே. சோ அந்த ரெண்டு கேஸ் 1 கேஸ் 2. ஓகே சார். காம்பவுண்ட் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. ஆமா சார். இப்ப அடுத்த கேள்வி. According to Gibbs phase rule, the number of degree of freedom of an eutectic point in a binary system. So eutectic point la number of degree of freedom கேக்குறாங்க. எப்படி போறது சார்? ஃபேஸ் ரூலே தான் யூஸ் பண்ணலாம். அப்ப பைனரி சொல்றாங்க சார். நம்பர் ஆஃப் ஃபேசஸ் பைனரி சிஸ்டம் அப்படின்ட்டாங்க. பைனரி சிஸ்டம்னா நமக்கு வந்து பைனரி ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? P plus F equal to C plus 2. Eutectic point is unique in nature as it exists only for given composition, given temperature. Any deviance in any factor will not show the eutectic nature. C சொல்லிருக்காங்க. So eutectic pointன்றது அது 0 அப்படின்றத முடிவு பண்றானுங்க. எஸ் சார். ஏன்னா யூனிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கொண்டு வரானுங்க. ஃபார் given composition, given temperature, any deviance in any factor will not show eutectic nature அப்படின்றானுங்க. 0ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். எஸ் சார். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. எது வந்து not present in iron carbon phase diagram? ஃபெரைட், சிமெண்டைட், ஆர்சனைட். ஃபெரைட் இருக்கும் சார், சிமெண்டைட் இருக்கும், ஆர்சனைட் இருக்கும். ஆர்சனைட்டா மார்டன்சைட்டா தெரியல சார். இல்ல ஆர்சனைட் இருக்கும். ஆர்சனைட் வந்து காமா அயன். ஓகே சார். ஓகே சார். மார்டன்சைட் தான் சார் வரும். Yes, martensite is the answer. So except martensite, all others in iron carbon diagram, martensite is produced during a heat treatment process in which arsenite transformed to martensite by quenching. So A தான் M மாறறான். சரியா? இதுல யாரு martensite மாறறானா arsenite தான் martensite மாறறான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஓகே. ஓகே சார். அடுத்தது क्वेश्चन நம்பர் 8. liquid plus solid வந்து converting to solid அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. liquid plus cooling. CRT சார். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபுல் அயன் கார்பன் டயக்ராமும் இருக்கு. பெரிடெக்டிக்னு வரணும். எஸ் சார். பெரிடெக்டிக் ரியாக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்னன்னா யுடெக்டாய்டுனா ஒரு சாலிட் வந்து ரெண்டா மாறுவோம், ரெண்டு சாலிடா மாறும். சரியா? யுடெக்டிக்னா என்ன? ஒரு சாலிட் வந்து ஒரு சாலிடாவும் லிக்விடாவும் மாறுவோம். ஓகே சார். ஓகே சார். பெரிடெக்டிக் அப்படின்னா லிக்விட் பிளஸ் சாலிட் வந்து சாலிடா மாறுவோம். ஓகே சார். ஓகே சார். பெரிடெக்டாய்டுனா ரெண்டு சாலிட் சாலிடா மாறும். ஓகே சார். உல்டா வரும். இங்க ரெண்டு ஒன்னாவாம், ஒன்னு ரெண்டாவாம். ஈல ஆரம்பிச்சா ரெண்டு ஒன்னாவாம், ஒன்னு ரெண்டாவாம். பீல ஆரம்பிச்சா ரெண்டு ஒன்னாவாம். ஈனா
Okay, sir. ஈல ஆரம்பிச்சா ஒண்ணு ரெண்டாவும். நீங்க நல்லா புரிஞ்சீங்க. ஈல ஆரம்பிச்சா 1 2 ஆகும். ஓகே சார். கீழ ஆரம்பிச்சா 2 1 ஆகும். ஓகே சார். ஓகே சரியா? அத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சைன் கார்பன் டயக்ராம். क्वेश्चन நம்பர் 9. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஈல ஆரம்பிக்கிறானா? ஈல ஆரம்பிச்சா 1 2 ஆகும். டிக் வந்தா லிக்விட் கண்டிப்பா அவுட்புட்ல லிக்விட் இருக்கும். சோ எஸ் சார் பிக்கு 2 பிக்கு 2 ஆப்ஷன் இல்லையா? பிக்கு வந்து 1 4 ஆப்ஷனா? பிக்கு வந்து லிக்விட் வந்து யுடெக்டாய்டுனா சாலிட் 3 2 3 2 கண்டிப்பா கிடையாது. அப்ப 3. இப்ப 3னா இவன் 3 முடிவாயிட்டானா ஏக்கு 2 மோனோடெக்டிக் வந்து 2 லிக்விட் வந்து லிக்விட் பிளஸ் சாலிடா மாறும். லிக்விட் பிளஸ் சாலிட் சார் எஸ் சார் மோனோடெக்டிக் முடிவு பண்ணிட்டானா 2 இவன் சார் வந்து ஏக்கு 2னா யுடெக்டிக்னா வந்து லிக்விட் வந்து 2 சாலிடா மாறுதா? யுடெக்டிக் வந்து லிக்விட் ஆமா சார் லிக்விட் வந்து 2 சாலிடா மாறும் சார் 1 and 2 மாறும் சார் அப்ப 1 வரணும் சார் 2 அப்புறம் 1 சார் அப்படினா டி ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன் சார். ஓகே நம்ம பாத்துறோம். எஸ் சார் இப்ப லிக்விட் வந்து லிக்விட் பிளஸ் சாலிடா மாறினா இது யுடெக்டிக்னா லிக்விட்ல ஒரு லிக்விட்ல இருந்து 2 சாலிட் வரும். யுடெக்டாய்டுனா ஒரு சாலிட்ல இருந்து 2 சாலிட் வரும். ஆமா சார் முடிவை சொல்றதுதான் யுடெக்டிக். பெரிடெக்டிக்னா சாலிட் பிளஸ் லிக்விட் கிவ்ஸ் த அப்படியே இந்த பக்கம் வந்துரும் சார். ரெண்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டா அப்படியே பெரிடெக்டிக்னா ஆயிடும் சார். பெரிடெக்ட் ஆயிடும். எஸ். அடுத்தது கடைசி क्वेश्चन பாத்தீங்கன்னா அது கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் தி பைனரி ஃபேஸ் டயகிராம். ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து அலாய் வந்து மினிமமா இருக்கும்ன்றான். யுடெக்டிக் மிக்சர் solidifies at a constant temperature like pure metal. யுடெக்டிக் ரியாக்ஷன் இஸ் irreversibleன்றான். அது ரிவர்சிபிளா இருக்க வாய்ப்பு இருக்கா? 3ஆம் நம்பர்ல எல்லாம் பார்த்தா 1 2 4. சரி கல்கட்டா. எஸ் ஆமா சார் அது எல்லா அந்த ரியாக்ஷனுமே irreversible தானே சார்? அது ரிவர்சிபிள் irreversibleனு சொல்லிருக்கான். சாரி அது ரிவர்சிபிள் சார். எல்லாமே ரிவர்சிபிள் தான் சார். ரிவர்சிபிள்னால அது வந்து irreversibleன்றது பொய்ன்றது கண்டுபிடிச்சிருக்கும். கரெக்ட் சார். எஸ் சார். யுடெக்டிக் லிக்விட் ஆஃப் 2 metals. சோ மத்த மூணுமே இது ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து அலாய்க்கு வந்து மினிமமா இருக்கும். யுடெக்டிக் மிக்சர் வந்து solidifies at the constant temperature then like pure metal தான். யுடெக்டிக் டெம்பரேச்சர்ல liquid of 2 metal will change into liquid of 2 metal will change into 2 solid. சோ யுடெக்டிக்ல வந்து ஒரு லிக்விடா இருந்தது 2 சாலிடா மாறும்ன்றது சொல்லிருக்கு. 2 சாலிடா மாறும் சார். எஸ் சார். சோ அதுதான் நம்ம பார்த்தது. இதுல முக்கியமா வந்து இப்ப யுடெக்டாய்டுனா ஒரு சாலிட் வந்து 2 சாலிடா மாறும். யுடெக்டிக்னா ஒரு லிக்விட் வந்து 2 சாலிடா மாறும். இங்க லிக்விட் பிளஸ் சாலிட் வந்து சாலிடா மாறும். பெரிடெக்டாய்டுனா சாலிட் பிளஸ் சாலிட் வந்து சாலிட் பிளஸ் சாலிட் சாலிடா மாறுமா? சாலிட். ஆமா சார். சாலிட் பிளஸ் சாலிட் சாலிட். So these are the things we should remember for the yes sir competitive exam point of view. Yes sir. Okay sir. Thank you champions. So நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்க. Thank you sir. இத வந்து Thank you sir. Thank you very much for the participation. Thank you Shanmugam, thank you Gopalakrishnan, thank you Srinivasa. Thank you sir. Thank you. Thank you Thank you sir.